என்னடா எல்லாத்துக்கும் உலோகத்துக்கான சொல்லிட்டு வர எல்லாத்தையும் அடகு வச்சேன் காசு கொடுக்கல. எல்லாத்தையும் அடகு வச்சேன் காசு கொடுக்கல. ருக்மணிட்ட போய் நீ என்ன சொல்ற? அவையா அழுகுறா புலம்புறா? அம்மா ஏன்னா அம்மாக்கு சிலு சிலுப்பான் காய்ச்சல் பொழுது போனா மேய்ச்சல். இப்படி ஒரு காய்ச்சல் நான் கேள்விப்பட்டது. ஆமா சாமி, சிலு சிலுப்பான் காய்ச்சல். அம்மாவுக்கு சிலு சிலுப்பான் காய்ச்சல் பொழுது போனா மேய்ச்சல். மேய்ச்சலா? ஒரே காய்ச்சல். அம்மாக்கு குதுகு குதுகு குதுகுன்னு வருது. என்ன சாமி உனக்கு? ஏன் சாமி அரசாங்கத்துல என்ன குறை? எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆமா, அரசாங்கத்துல எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறோம். ஆமா, அது எதுக்கு தகுந்த நேரம் வேலை வரும்போதுதான் அவங்க உழைக்கிறாங்க. ஆமா, 10 நேரம் கூட தூங்குறாங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க. அப்படிப்பட்டு இருக்கும்போது அவளுக்கு காய்ச்சல்னு சொல்றீங்க, எதுவும் பொழுது போனா மேய்ச்சல். ஆமா சாமி, அப்படிப்பட்ட காய்ச்சல் வந்தாலும் சும்மா இருக்கலாமா? ஆமா, உடனே ஓட்டோட்டமா ஓடி நம்ம வைத்தியர் வடமலை இல்ல அவர் கொண்டு வந்து காட்ட வேண்டியதானே? சாமி, நான் வைத்தியர் வடமலை எடுத்து விட்டனே. நானும் காட்டினே வைத்தியர் வடமலை எடுத்து அம்மா கிட்ட நான் எடுத்து வந்து விட்டேன். அம்மா அவளுக்கா இவனுக்கா? அம்மாவுக்கு வாதம் வந்துட்டு வைத்தியர் சொன்னாங்க. வைத்தியர் சொன்னார் என்னடே, வாதமா இருந்தா மருந்து கொடுத்து குணப்படுத்தலாம். ஆனா பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாது. பிடிவாதமா? இது வாதம் இல்ல, அவ்வளவும் பிடிவாதம் அவ பண்றது. பிடிவாதமா? அதான் அதனாலதான் அவ இப்படி பண்றா. இது ஒருவேளை நம்ம நேர காலம் சூழ்நிலையா இருக்குமோ சொல்லுவாங்க இல்லையா? என்னதான் நேரமே தெரியல, என்ன இந்த மாதிரி ஆட்டி படைக்குது. நல்ல ஜோதிடரா பார்த்து பார்க்கணும். ஏன் ஜோதிட போனா உனக்கு இது நாள் வரைக்கும் நாள் சரியில்லை, உன்னுடைய ராசி பழம் கிரகம் இப்படி இருக்குது, நீ இந்த சாமி போய் சுத்தி வா, இந்த கோயில போய் விளக்கு போடு, பரிகாரம் தீர்ந்துரும் சொல்லுவாங்க இல்லையா? அதனால நம்ம ஜோதிடர் சொக்கலிங்க இருந்தாருல்ல, அவர் கொண்டு வந்து காமிக்க வேண்டியதானே? நம்ம ஜோதிடர் சொக்கலிங்க வந்து விட்டனே. சரி, இன்னத்த அவ காட்டின நீங்க சொன்ன மாதிரி சோதி சொக்கல் விட்டனா அம்மாவோ கைய காட்டினாங்க. ஜோதிடரை கேட்டதுக்கு அம்மாவுக்கு தோசையா? அம்மாவுக்கு தோசை இருக்குதான். தோஷம் தோஷம் எனக்கு டக்குனு வரல. தோசை இருக்குதா அம்மாவுக்கு? தோஷம்ன்றது உங்க அம்மாவுக்கு வர்றது இல்ல, அது குழந்தைங்களுக்கு வர்றதுதான் தோஷம். குழந்தைங்களுக்கு வர்றது அதுதான் சொல்லுவாங்க. தோஷம் வாங்கிடுது குழந்தை, இலப்பா இழைச்சிடுது, ஆளு பூஜா கூட வாந்தி எடுக்குது, மாந்தமா இருக்குது, இது பாலக்கிரக தோஷம் அப்படின்னு குழந்தைங்க தான் சொல்லுவாங்க. இவளுக்கு போய் தோஷம் வருது. தோஷம் இவ போறதெல்லாம் வேஷம். வேஷமா? இது தோஷம் இல்ல, வேஷம் போடுறா. வேஷமா? ஆமா. எப்படி சொல்றோம் எனக்கு தெரியாதாடா. உண்மையிலே தூங்குறவங்களை போய் நீ எழுப்பாரு, எழுதுறவங்க. ஆமா, ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை போய் நீ என்னதான் தட்டி எழுப்பினாலும் இறுக்கி முடியும், கண்ணு பேரு படுப்பாங்க. வேஷம் போடுறா. என்ன நான் சொன்ன பாரு, பக்குவமா எடுத்து சொல்றேன். பக்குவமா சொல்றேன். ஆனா சரி, என்னடா ரொம்ப டைட் பண்ணு வச்சுக்க, முறுக்கி ஆத்துக்குன்னு பாமா வீட்டுக்கு போவாரோ, காலேஜ் வீட்டுக்கு போவாரோ, ஒரு வாரம் வந்துக்கிறாரு, வீட்டுக்கு போவாரு. நீ யாரு? நீ யாரு? நான் காவக்காரன். காவக்காரன் தானே? நீ என்ன வந்து கூப்பிடுறது? போட அவரே வர சொல்லு போ.
அரே சக்கன பாத்தியாடா என்னடா அங்க போராட்டம் நடக்குது சாமி நானும் கூட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றேன் சாமி என்னால முடியல ஆனா நீ வச்சாதான் சரியாகும் ஐயோ மனசு வைக்கணும் சாமி நான் மனசு வைக்கணும் நீ மனசு வச்சாதான் சரியாகும் அப்படின்னா என்ன நேரடியா நானே போய் பேசணும் நீ சொல்லுங்க அதுக்கப்புறம் அம்மா என்ன உன் மேல கோவப்பட்டாங்கன்னா அப்புறம் பலமா சொல்லி நான் கூட்டி வச்சேன் ஏன்னா இது நீ முதல்ல சொல்லுங்க ஆமா சார் இது கேட்டா இவ்வளவு நேரம் சரி சரி நீ போய் தோட்டத்துல இருந்து வேலை பாரு சரி சரி நான் பக்குவமா அவர்கிட்ட பேசிக்கிறேன் சரி அப்ப நீங்க பாத்துக்கிறீங்களா சின்ன பார்த்துமா இதுதான் சட்டக்காரங்கால ஒன்றாலும் முதல்லாம் சாட்சிக்காரங்கால விடக்கூடாது இவ்வளவு நேரம் இவனை குறுக்க வச்சு பஞ்சாயத்து பேசி கடைசியில நீயா மனுஷ வச்சாதான் சாமி பேச முடியும் அப்படின்ட்டு போறோம் இதை முதல்ல சொல்லியிருந்தா இவ்வளவு நேரம் எதுக்கு காலம் ரொம்ப கோபமா இருக்கா போல கோபம் தான் போல இருக்கும் ஆமா மனிதன் பேசிட்டு பார் மரத்தை வாசிட்டு பாரு சொல்லுவாங்க ஆமா கோபமா இருக்காங்க நீ இன்னும் போகல ஏன்னா நான் தான் சாமி நீ முன்னாடியே போய் சொல்லி வைடானீங்களா நான் தான் சொல்லி வச்சுக்கிறேன் அம்மாட்ட பக்குவமா என்ன சொன்ன எம்மோ ஒரு வார காலமா ஆகுது சாமி வீட்டுக்கு வந்து எந்த சிறி வீட்டுக்கு போனாரோ காலேஜ் வீட்டுக்கு போனாரோ இல்ல பாமா வீட்டுக்கு போனாரோ எந்த சிரிக்கு வீட்டுக்கு போனான்னு தெரியல அதனாலதான் எவன் மடியில எங்க படுத்து கிடக்குறான்னு தெரியல அவளை வரட்டும் அவர் வரட்டும் ஒரு புடி நானா பக்கமா சொல்லி வச்சேன் போற நேரத்துல ஒரு குச்சி அப்படியே நல்ல பிரகாசமா இருக்கு ஆமா அதுதான் சொல்றேன் அம்மா பக்குவமா எடுத்து சொல்லிக்கிறான் ஆமா அம்மா எப்படி பக்குவமா பார்த்தாங்களா போய் ருக்மணிதான் ஒரு குரல் கொடுத்த கிட்ட போய் இப்படி தெற்கு முகமா உட்காந்து வடக்கு முகமா உட்காந்து சரி சரி எப்படியோ பார்த்து சமாளிங்க நான் வரேன் அப்புறமா வரேன் எதுக்கு பேசணும் யாருக்கு பேசணும் இது என்ன சாவடியா ஊர வேஷம் அடிச்சு கூட எனக்கு பரவாயில்ல நீ அடிக்கிட்டு போதிக்கு தனியா இடுப்புல போகுது என்னடா யார் வருவாருங்க யாரு வருவாரு இது நான் ஒரு விஷயத்துக்கு வர சாவடியா பத்திரமா இது என்ன இது அம்மா கூட காரணமல்ல ஆசமா எல்லாம் வாங்கிட்டு முடியாது பேச முடியாது பேச முடியாது சொல்றேன் பேச முடியாது சொல்லு போ பேச முடியாது பீசல்னா அங்க பீஸ் போயிடும் பேச முடியாது சொல்லு போ அம்மி பேச மாட்டேன் சொல்றாங்க சாமி நான் இன்னும் கூட்டி வைக்கணும் குறுக்கடாட்சன் நான் போட்டு போனா நீ கவலைப்படாத பூசாரி பாலத்துல எப்படியாவது நான் கூட்டி வச்சுட்டு தான் போவேன் நீ கவலைப்படாத அதையும் பாக்குறேன் அம்மா சொல்றது கேளுமா டைட்டா போட்டு முடுக்காத அடுத்துக்கு போட்டுக்கிட்டு அடுத்துக்கு எங்கன்னா கிளம்பி ஓடுது பாமா வீட்டுக்கு போவாரோ காலேஜ் வீட்டுக்கு போவாரோ கல்வி வீட்டுக்கு பண்ணிதே சொல்லுமா கீரிப்புள்ள கீரிப்புள்ளடா கிளிப்புள்ள ஓ கிளிப்புள்ள இப்ப எப்ப மாத்தினாங்க நீ சொன்னிதே சொல்லி நீ இருந்தா அவளுக்கு ஏற்காது நீ சொல்றது எப்படி சொல்லணும் அம்மா எனக்கு ஒருத்தவனுக்கு ஒரு பொண்டாட்டி தான் நான் எங்க தட்டு கேட்டாலும் என் பொண்டாட்டி தான் போய் அவனு வேற வழி இல்லை ஆமா ஆனா ஒண்ணு இல்லாத அவருக்கு இன்னும் 7 பொண்டாட்டி இருக்குது ஓ என்ன நீ இப்ப ரொம்ப அதிகமா கோவமா பேசின அடுத்த நிமிஷமா அவர் வேற வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாரு ஓ அப்படின்னு விபரமா சொல்லு அவ என் பேர்ல இருக்கிற பாசத்தினால மோகத்தினால அந்த மாதிரி அவன் நடிக்கிறான் ஓ வேற ஒண்ணும் என் பேர்ல உண்மையிலே கோபம் கிடையாது கோபம் மாதிரி நடிக்கிறாள் ஓ நடிக்கிறாங்க உள்ளுக்குள்ள என் மேல ரொம்ப அன்பு விட்டுருவாங்கப்பா அம்பு அன்பு 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 எம்மா என்னடா எம்மா நான் வச்சுக்கிட்டு சைக்கிளா எப்படியா பெடல ஓட்டி வச்சாதான் நான் ஓட்டிட்டு போக முடியும் இன்னும் போக முடியும் அதனால எப்பயுமே நான் யார்கிட்ட தான் இருப்பேன் சைக்கிள் சரி ஆனா அவர் வச்சுக்கிட்டு 5 கீர் போட்ட வண்டி முதல் கீர் போட்டா ஒரு இடத்துக்கு போகும் 2வது கீர் போட்டா டாப்ல போயிடும் சரி நான் சொல்றத கேளு முக்கியமான கீரு அந்த கீரே புடிங்கிடுவான்னு சொல்லு கீரை புடிங்கிடுவான்
நான் சொல்றதை நீ கேளு. கூட தானே போவான். அம்மோ. டேய், என் சரி சரி கண்ணா போகுது. ஆ. அவர்கிட்ட நான் பேசணும்னா எனக்கு ஒரு சத்தியம் செய்யணும். சத்தியம் செய்யணும். ஆமாண்டா. ஆ. என்ன தெரியுமா? என்ன? ருக்மணி ஆ. அருளும் மகளும் ஆ. 60 நாயகியும் ஆ. உன்னை விட்டு இனிமே பாடம் சத்தியம் சொல்லு. சாமி இங்க வாங்க, இங்க வாங்க சாமி. என்னடா இந்த கை நீட்டுமா. ருக்மணி 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 அல்லும் மகளும் அல்லும் மகளும் 60 நாளையும் 60 நாளையும் நாய் இல்லடா. என்ன 60 நாயும் ஐயோ 60 நாளைக்குமா 60 நாளையும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இது சத்தியம். நீ கையை ஒடிச்சுட்டு பழகுது. ஒன்னு சொன்ன ஒரு சத்தியம் நான் பண்றதா நீ ஐயோ, ஐயோ சாமி இந்த மாரி அவங்க மேல கை வச்சு நீங்க சத்தியம் பண்ணணும் சொல்லி காட்டுறேன். நான் மாட்டேன். நீ மாட்டேன். நான் மாட்டேன். பாத்தியாடா? பாத்தியா? ஏன் சாமி கிட்ட வர நேரத்துல எட்டி வச்சுன்னு வர்றேன். அது முதல்ல 60 நாள் நான் இவ கூட இருக்கிற சத்தியம் பண்ணிட்டா இன்னும் இருக்கிற 7 பொண்டாட்டிக்கு என்ன ஆகுது? சீக்காரத்தை வீட்டுக்கு அனுப்புறது. ஐயோ என்ன சிக்கா துறை போய் ஏன் சாமி சாமி சும்மா ஒரு பாவனை சோறு சத்திய சக்கரை பொங்கல் அப்படின்ற சும்மா எதனா சொல்லி அப்படின்னு நினைச்சு இந்த நேரத்துக்கு பேசி இப்போதைக்கு கன்னியா மணியா நீ தான் மானே தேனே பொன்மானே எல்லாம் போடுங்க. கூட்டி போட்டு அவனுமே என்ன பண்ணுறது? நீ சொல்றதும் அந்த நேரத்துக்கு ஏதாவது ஆமா சமயத்துக்கு போய் சொல்லி போ. இப்படித்தான் உலகமா நடக்குது. அதேதான் சாமி நம்ம காரியம் காலில் கூட ஊந்தாகணும். காலம் கூட நீ பிள்ளைக்காவல பேச்சுக்கு சொல்ற அத பேச்சு. சரி 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 மணி மூட்டை தூக்கி மூட்டை வரல வச்சுக்க. அப்பதான் பகலும் 60 நாளைக்கு உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இது ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா சத்தியம் சத்தியம். எத்தனை பேரு எத்தனை பேரு எத்தனை பேரு நீ என்ன சொன்ன? நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அப்ப தெளிவா சொல்ல வேண்டாம். சத்தியம் பண்ண தட்டிக்கினே போயிடும். கத்திக்கினே போயிடும். ஆமா அது எப்படி தெரியுமா? இந்த ஊர் என்ன ஊர்? இது இது பூசாரி பாளையம். பூசாரி பாளையத்துல போய் ஒரு 10,000 கடன் வாங்குற உனக்கு சாதாரணமா கொடுப்பாங்களா? எப்படி தருவாங்க? பாண்டு எழுதி பத்திரம் எழுதி சேம் பொட்டி நடுவுல கையெழுத்து போடணும். ஆமா அப்பதான் செல்லும். அது மாதிரி தட்டி சத்தியம் பண்ண தட்டிக்கினே போயிடும். நல்ல பல்ல பார்த்து சொல்றேன் சாமி உங்க சாமி சத்தியம் பண்ணா தட்டிக்கினே போயிடுமா? நல்லா தட்டி பார்த்து எங்க பள்ளம் இருக்குதோ பள்ளம் பார்த்து நீ தானே சொல்ல பள்ளம் பார்த்து இன்னைக்கு மாசம் பள்ளம் பார்த்து கிள்ள சொல்றாங்க அம்மா. சரி நான் பள்ளம் பார்த்து சரி சாமி சரி ருக்மணி கூட பிரிய மாட்டான். இது சத்தியம் போதுமா? என்னடா இது இம்மா நேரம் பிறந்தீங்க வந்தது இப்ப என்ன நானு 8 வருஷம் அம்மா. சரி சரி சாமி அம்மா ஒத்துக்கினேன். ஐயோ அம்மா ஒத்துக்கினாங்க. சரி அப்ப நான் வரட்டுமா? நீ வராதரா அவதான் சொல்லிட்டு உனக்கு உள்ள போடு. அதான் சாமி புரியா நீ வர அதை முடிச்சுட்டு அதனால தான் வேணும். சரி சரி அப்ப என் வேலை முடிஞ்சது. தாய்மார்கள் எல்லாம் கேட்டுங்க. இந்த பூசாரி பாளையத்துல பகவான் கூட்டு குடும்பத்தை நான் கூட்டி வச்சுட்டேன். கூட்டி வச்சுட்டியா? கூட்டி கொடுத்துட்டேன். கூட்டி கொடுத்துட்டேன். உனக்கு பூ கடாசம் கிடைக்கும். அதேதான் சார். சரி வரட்டுமா? என்னங்க மணி கோகுல அதிபதி தவறு செய்திருந்தாலும் உங்கள் ஆசை மனைவியை வாழ்க வாழ்க ருக்மணி. அநேகம் தான் நம்ம குடும்பத்துல சண்டை தகராறு இருந்தாலும் ஆமா சொல்லுவாங்க ஆம்பளை அடிச்ச காயமும் அறிவார்த்த காயமும் அன்னைக்கே நான் குணமாயிட்டு ஆமா
அது போல நமக்குள்ள சட்டையும் சச்சரவும் இருக்கத்தான் செய்யும். நாம தான் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்கணும். அப்படியா? அதான் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு அழைத்த காரணம் நீ மாட போட்டு வச்சீங்கன்னா ஏம்மா எங்கடா அடிச்சு உள்ள இருக்கீங்க போயிட்டா ஐயோ போயிட்டா மோசம் போயிட்டியா ஐயோ என்ன மோசம் போயிட்டா ஏம்மா ஏம்மா கண்ணாரே ஏதோ ஆசாசியா என் காலில் வந்து கும்பிட்டா நம்ம உள்ள 1000 பிரச்சனை இருக்கும். இந்த அண்ணன் நான் தெரிஞ்சே தெரியாமல தவறு பண்ணா மன்னிச்சிட்டு சாமின்னா சரி சரி நமக்கு ஒத்து வந்துட்டா சரி சரி ஆசையா போய் மேல அப்படி கை வச்சேன் மேல அலை ஏத்து அலையாங்க சாமி போய் போய் மேல கை வைக்குது மேல வைக்கிறது சாமி எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் சாமி ஓ வைக்க எடுத்து மேல வச்சுட்டு அப்புறம் அம்மா கோபடம் என்ன பண்ணும் எம்மா என்ன எம்மா நைட்டு பூரா என்ன நடந்தது இல்ல அவ கண்ணத்தை பாருடா அந்த கண்ணத்தில் என்ன நீயும் கூட குடிக்கணும் அவ கூட குடிக்கணும் எரியிற வீட்டுல எண்ணெய் எடுத்து ஊத்துற கதையா அது எப்படி சாமி உன் கண்ணத்துல என்ன காயம் ஆவேசப்படுறா நீ அதுக்கு மேல என்ன சொல்லல தயசு கொடுத்துட்டு எங்க அம்மா கொடுத்துருவேன் உன்னை கூப்பிடாத என்கிட்டயே திரும்பி பார்த்து சாமி உங்க கண்ணுக்கு ரொம்ப காயம் இருக்குது என்ன எப்படி வந்து கேட்டிருந்தா நான் இது அவகிட்ட தனிமையில சொல்லிட போறேன் சொல்லிடலாம் கணவன் மனைவின்றது ரகசியம் ஆயிரம் இருக்கும் இது நாலு சொகத்துக்குள்ள நடக்கிற கதைடா இதுக்கு போய் உன்னை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவர் இந்த பஞ்சாயத்து பேசுறால கண்ணுத்துல என்ன காயம் நீ அதுக்கு மேல அவன் என்னடா அப்படி சொன்னா நீ எந்த சரி கூட்டிட்டு போனாலும் எவன் பிடிச்சி கடிச்சாலும் அதனாலதான் இப்ப காயம் ஆகி போச்சுன்னா ஏண்டா பொம்பளை கடிச்சாதான் காயமாகும் இல்லைன்னா காயமா வராத கணிப்பு நான் அவங்ககிட்ட முன்னுமே என்ன சொன்னேன் அவங்களுக்கு பூ வாங்கி வந்தா கோபம் தணிச்சிடும் பொம்பளைங்கெல்லாம் எப்பவுமே பூ வாங்கி போகணும் அப்படின்னு வர வழியில ஒரு தாமரை தடாகம் தாமரை பூ பறிக்க சரி நம்ம தாமரை பூ பறிச்சு போனா ருக்மணிக்கு ஆசாசியா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தாமரை பூ பறிச்சு குளத்துல இறங்கணும் உள்ள நீந்து உள்ள தண்ணி உள்ள போகும்போது தாமரை பூ அங்கதானே நடுவுல இருந்துதா தாமரை கொடியில முள்ளா இருக்கும் பாரு ஆமா கொடியில முள்ளா இருக்கும் கொடியை எடுத்து தந்தா கண்ணத்துல காயம் கொடியை எடுத்த கண்ணத்துல காயம் பூ அம்மா பூ கூட பூ கொண்டு வந்து கூட பூ
அதை பேரு தலை நிறைய வச்சுக்கிறாங்க மனசு மாறி போச்சு அதாவது இன்னும் இடையில திடீர்னு என்ன நீ சொல்றல நான் பேர் கூட கொடுத்தேன் ஆமா சாமி அவளையா இப்ப ஞாபகம் பண்றேன் சொல்லுவாங்க இல்லையா ஆமா அரசு மீடியா நாடு இந்த காடு ஆடு இருக்குது ஆமா அது அடிக்கடி மேய்ஞ்சினே இருந்தா அந்த காடு பொட்டக்கடை ஆயிடும் அது மாதிரி அடிக்கடி சண்டை போட்டு தாய் வீட்டுக்கு போட்டுட்டானா அந்த குடும்பம் குட்டிச்சா ஆமா சாமி அந்த மாதிரிதான் போயிடுது ஆடு எங்கிய காடு அரசர் வீடு எங்கிய நாடும் அடிக்கடி தாய் வீடு எங்கிய பெட்டிரும் பேரோடாலையும் கூத்துனாங்க ஓஹோ ஏதோ ஆபம்னா தாய் போட்டு நான் தாய் வீட்டுக்கு இப்ப அம்மா சிலுவா போச்சு சாமி ஏன்னா இப்ப அது முன்ன முடிச்சு போட்டு கட்டி வச்சிருந்தாங்க இப்பதான் சேனல் வாங்கி போட்டு வச்சுக்கிறேன் அப்படியே அப்பப்ப தேவைக்கும் போது அவுத்துக்கிறது அப்படியே மீன் கூட்டுக்காரன் கேட்டா கூட அதை நான் அடவு கடை வச்சிருக்கிறேன் பீரோட பத்திரமா வச்சுக்கிறேன் இப்பதான் எங்க பார்த்தாலும் தங்க நைட்ல தூங்கும் போது கழுத்து அறுக்குதான் வந்து கழுத்தா இருக்கிறோம் கழுத்துல அரிக்குதான் அதனால ஆணில மாட்டி வச்சு தூங்குறது காலையில ஏறதுக்கு அப்புறம் போட்டு நம்மளே ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம் ஆமா ஆமா அதனால சரி அம்மாட்ட சொல்லி அம்மா வா என்ன ஐயோ என்னடா 1500 இல்லைன்னா 2500 என்னது கிடையாது நட்சத்திரம் இந்த அட்டு உண்டு அம்மா அம்மா என்ன சொல்றா தாமரை பிடிக்கல ஏறிங்க வர அதானே கொண்டு சரியா இருந்தா கொப்பை கதையா இருக்கும் என்னடா என்ன சரிவில் கிரிவில் சொன்னீங்க அம்மா எடி நில்லு ஐயோ டோட்டாச்மி எடை போ ஐயோ இங்கிலீஷ் தான் பேசுது சொல்லு எந்த பாடியில சொல்லி கொடுத்தாங்க சொல்லுடா அம்மா தாமரை பூ ரொம்ப பிடிக்கும் தானே எனக்கு பூனை நிறைய பிடிக்குமே அதனாலதான் அங்க வர வயல தடாகம் இல்ல தாமரை தடா வருது அந்த பூ தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்க கேட்காத பூ வீணா போடுவேன் அதனால சாமி பூ பறிக்க அந்த தண்ணியில நீந்து போச்சா நீந்து போச்சா தாமரை கொடியில முள்ளா இருக்குல்ல ஆமா முள்ளு இருக்கும் அந்த தாமரை கொடியில முள்ளு கீச்சுட்டாம்மா ஓ அதான இங்க பாத்தியா பூ யாரு கொடுக்குற ஐயோ யாருப்பா கொடுக்குற என் தலையை சாமி நீ வச்சுட்டு கொடுக்காம என்னையா நீ கோத்து விடுறேன் என்ன இதுதான் பச்சாந்தாருன்னு சொல்லுன்னா அவங்க நீ அப்படி நினைக்கிறாங்க அவங்க சரி போட உள்ள போ சரி நீ பாத்துக்கிறீங்களா சரி 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 உங்களை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு